சோதரம் பைபிள் ஸ்டடிக்காக கர்த்தரை சோதரிப்போம். நம்முடைய விசுவாசிகள் அனைவரையும் ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு ஆண்டவர் நீண்ட ஆயுசையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை சோதரிப்போம். இந்த மழை காலத்திலும் இந்த பலகீனமும் பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாத கர்த்தரை சோதரிப்போம். மத்தேயு 15வது அதிகாரம் 2வது வசனம். உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போச்சனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அல்லேலூயா. நேரத்திலும் கைகளை இந்த தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை பைபிள் ஸ்டடியில் நம்ம தொடர்ந்து வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசேயர் சரிசெயர்களுக்கு ஆண்டவர் மேலே எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். அவர் தேவகுமாரன் என்று எத்தனையோ இடத்துல நிரூபிக்கிறார். அநேக அற்புதங்கள் அதிசயத்தெல்லாம் செய்கிறார். ஆனால் கூட அவங்களுக்கு உணர்வே கிடையாது. அல்லேலூயா. அவர் மேலே எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். இதுதான் முஸ்லீம்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே. ஆண்டவர் அதுக்கும் பதில் நன்றாக சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது உள்ளுக்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்பட்டார். உள்ளே இருந்து வெளியே வருவது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. பொய், களவு, பித்தலாட்டம், மோசம் போக்குற ஆவிகள் முன்னுக்கு ஒரு நடிப்பாங்க, பின்னுக்கு ஒரு நடிப்பாங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்க அநேக நடிகர்கள் மனுஷன் முன்னால் நடிக்கலாம், ஆண்டவர் முன்னால் நடிக்கவே கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்குறார். உள்ள இருதயங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவரிடத்தில் நம்ம நடிக்கவே முடியாது. எல்லா நடிப்பையும் வெளிப்படுத்திடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதே போல் 15வது அதிகாரம் 20வது வசனம். இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க? கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே. கை கழுவாமல் சாப்பிட்டா ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. கை சுத்தமாக இருந்தால் சாப்பிடலாம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்றார், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. எவைகள் எப்படி எனில், இருதயத்தில் இந்த பொல்லாத சிந்தனைகளும். இன்னைக்கு இருதயத்தில் பார்வைக்கு நல்ல அழகான ஒயிட் ட்ரெஸ் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, உள்ளுக்குள்ள புழுத்து நார்ன ஜீவியம். அல்லேலூயா. ஊழியக்காரை முன்னால் ரொம்ப பரிசுத்தங்களான்னு நடிக்காதுங்க. பெரிய தேவன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது கால்மனை, அப்படி இருக்க எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவேன்? நீங்கள் தான் என் ஆலயம். ஆலயத்தை கெடுப்பவனை தேவன் கெடுத்துருவார். அல்லேலூயா. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. ஸோ இவைகள் தான் மனுஷனை மாசுபடுத்தும். அல்லேலூயா. ஆலயத்துக்கே வர்றது கிடையாது, ஒரு பைபிள் ஸ்டடி கிடையாது, ஒரு ப்ரேயர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கொரோனாங்கிற வியாதியை வச்சுட்டு வீட்டிலே சினிமா பார்த்துட்டு, மொபைலை பார்த்துட்டு உலகத்திலே ஜீவித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஜெப வீட்டுக்கு வந்து ஆண்டவரை துதிப்பது, சோத்தரிப்பதல்ல, நம்முடைய வீடுகளையெல்லாம் ஜெப வீடாக மாற்றணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளெல்லாம் பயப்படணும். ஐயோ, எங்கள் அம்மா தூச்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இங்கே நான் பாவத்தை செய்த ஆண்டவர் அடிச்சிருவார். அல்லேலூயா. பயம் வரணும். பயமே இல்லையே. பயம் வந்தால் தான் ஆலயத்துக்கு ஓடி வருவானே. வருத்தருக்கும் பயம் இல்லை, வாலிபனுக்கும் பயம் இல்லை,
யாருக்குமே பயம் வேணும். அப்போ தான் படிப்பில் முன்னேற முடியும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படுவேன். எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் அக்காலாம் சிபிஎன் சர்ச்சைக்கு அப்போ போனதுனால நானும் போயிருக்கேன், சத்தியம் கேட்டிருக்கேன். ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாசை நிறைஞ்சி அநேகர் அல்லேலூயா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. பயந்து நடுங்கி போயிருப்பேன். அல்லேலூயா. எங்கே வந்து பாஸ்டர் என்ன வந்து பிடிச்சி தூக்கிடுறாரோ, என்ன அப்போ பாவியாக இருந்தேன், உலகத்தில் இருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். எப்போ அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அப்போ தான் எல்லா பாவம்லாம் வெளியேறியது. அல்லேலூயா. பழைய பாவத்துக்கு கூட ஆண்டவர் தண்டிப்பார். அதனால தான் ஒப்பு கொடுப்பதில் சரியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவுடனே என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாமே ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஏதோ எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஸ்டைலாக வந்து ஞானஸ்தானம் இருக்குது. அல்லேலூயா. ஒன்றும் போகிறதே கிடையாது. எல்லாமே எல்லாம் எனக்கு வேணும், உலகம் முழுவதும் எனக்கு வேணும். அல்லேலூயா. இவரா அதை செய்யாதுங்கிறாரு, இதை செய்யாதுங்கிறாரு. இவர் தேவையில்லை, இந்த சபை எனக்கு தேவையில்லை. ஓடி என்ன லாபத்தை அடைய போகிறா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். இவனாவை விட்டார் ஆண்டவர். போ, எங்கே சொன்னார்? நினிவோக்கு போ, தரிசிக்கு ஓடணும். அல்லேலூயா. விட்டார் ஆண்டவர், எல்லாமே இழந்து போகணும். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி காலம். அல்லேலூயா. கடைசி நிமிஷம். ஒரு குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை குடும்பத்தில். நாங்கள்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் புதிய அரசியல் ஜெப வீட்டிலேருந்து ஜெபம் பண்ண போவோம், ஜெப கூட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் தான் எல்லா ஆசீர்வாதம், திருமணம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அல்லேலூயா. எங்கே ஓடினா என்ன, எங்கே மறைஞ்சிருந்தா என்ன, ஆண்டவர் விடுவாரா? அல்லேலூயா. உப்பத்தினவே நீர் குடிச்சு தான் ஆகணும். அதனால் எச்சரிக்கை தேவனுடைய பிள்ளைகள். என்னத்தை சொல்கிறோம்? சத்தியத்தை சொல்கிறோம். நான் எப்போதும் சொல்வேன், உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யணும் ஓடுங்க, அப்படி தப்பு இல்லை. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லும்போது நீ ஓடினேன்னா ஆண்டவர் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கடைசி காலம் தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் மத்தேயு எந்த வசனம் சொன்னால் இப்போது 18 8வது வசனம், 19 18 8வது வசனம். உன் கையாவது உன் காலாவது, ஆமாம், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாக அல்லது 2 காலுடையவனாக நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாக அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. முதலை சப்பானியை பார்த்து சிரிக்கும், ஐயோ சப்பானி. கண் தெரியாதவனை பார்த்து சிரிக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. 2 கையை இருக்குது, 2 காலம் இருக்குது, 2 கண்ணு இருக்குது. அப்போ எவ்வளவு பரிசுத்தமாக நீ ஜீவிக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஆண்டவர் சார், ஒரு கையாவது ஒரு காலாவது இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. அல்லேலூயா. 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. அதனால் சப்பானிகள் பேறு பெற்றவர்கள், ஊன உடையவர்கள் பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எல்லா சாப்பாடும் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும், எவ்வளவு உத்தமனாக இருக்கணும். எனக்கு பணக்காரனை பற்றி ஆண்டவர் சொன்னார். பணக்காரன் ஏழை லாசர் அபிரகாம் மடியில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பணக்காரனோ பாதாள அக்கினிக்கு போனான். அல்லேலூயா. இன்னைக்கு பணக்காரன்கிட்ட, ஏ ராஜா இதை செய்யாதுங்க, குடிக்காதுங்க, நைட்டில் அல்லேலூயா அடிச்சுக்கிட்டு படுக்காதுங்க. அல்லேலூயா. சொன்ன தப்பு, வேறு என்ன போதனை செய்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடுவாங்க, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, கடைசியில் எங்கே போவா? பாதாளம்.
அக்னி. அல்லேலூயா. அதே போல அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். 19வது அதிகாரம், 19வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அப்படின்னா பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களாக இருக்குது? சிறு குழந்தைகள். சின்ன குழந்தைகளை ஒரு அடி அடிச்சுட்டு அடுத்த நேரத்தில் ஒரு ஸ்வீட்டை கொடுத்து வாடினா வருவோம். அல்லேலூயா. குழந்தையை போல நீ மாறணும். இன்னைக்கு நீ எப்படி இருக்கா? உள்ளுக்குள்ள அசிங்கமான பாவம், காய்மாரம், பொறாமை ஆவி, எரிச்சல் ஆவி, இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுறது. அல்லேலூயா. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அல்லேலூயா. புழுத்து நாரி போன ஜீவியம். அல்லேலூயா. அதனால தான் சிறு பிள்ளையை போல நீ மாறணும். ஆவிக்குரிய பிள்ளைகளெல்லாம் சிறு பிள்ளையை போல மாறணும். எப்போ அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ, எதுக்கு அபிஷேகம்? சிறு குழந்தையை போல நீ மாறுவதற்காக. அல்லேலூயா. உலகத்தானை போல மாறுவதற்காக அல்ல. அல்லேலூயா. இதே போல மத்தேயு 22, மத்தேயு 22வது அதிகாரம் 12வது வசனம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போது ராஜா பணிவிடைக்காரர்களை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இடத்திலே போடுங்கள் என்றார். அல்லேலூயா. அந்தபடியே அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அல்லேலூயா. அப்படியானா எப்படி இருக்கணும்? ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? கரையப்பட்டாமல் இருக்கணும். அல்லேலூயா. அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரமே கிடையாது, அபிஷேகமே கிடையாது. எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவா? அபிஷேகம் இல்லாத சபைகளில் இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஆவியே வா, மணவாட்டியே வா. மணவாட்டி சபை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போக வருகிறார். 7 சபைகள், யோவான் 7 சபைகள். அல்லேலூயா. 7 சபைகளை தான் ஆண்டவர், அதுலேயும் குறை இருக்குது. அதனால தான் இந்த காலத்தில் சபைகளில் போதகர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குறார். அதனால் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அதனால் திட்டுத்தனமாக போயிடலாம், அப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம். இவர் என்னன்னா ஒரே பரிசுத்தம் பரிசுத்தம் தான் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே போனால் பரிசுத்தம் கிடையாது, அங்கே போனால் பூ வைக்கலாம், பொட்டு வைக்கலாம், இஷ்டத்துக்கு பிராண்டி குடிக்கலாம், அது குடிக்கலாம், சிகரெட்டு குடிக்கலாம், எல்லாமே குடிக்கலாம். அல்லேலூயா. கடைசியில் எங்கே போவா? பாதாள அக்கினி. அல்லேலூயா. உனக்கு உண்மையான ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இருந்தால் இவையத்தையெல்லாம் பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அந்நிய பாஷை பெற்ற பிறகு எந்த தீய பழக்கத்திலும் கை வைத்ததே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு முன்னால் எப்படியோ ஆட்டம் ஆடிதான். அல்லேலூயா. மோசமான பனிஷ்மெண்டெல்லாம் பெற்றிருக்கேன். அல்லேலூயா. அதனால தான் சபைக்கு எப்போதும் சொல்லிக்கொண்டு இருப்பது. இன்றைக்கும் ஆண்டவர் கிருபையினால் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்ததுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு என்னை சாட்சியாக வைத்திருக்கார். அல்லேலூயா. விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கணும். ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, ஊழியம் செய்யணும், பணத்தை தாருங்க ஆண்டவரே, ஊழியத்தை தாங்க எனக்கு பலத்தை தாருங்க, பணத்தை தாருங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் உங்களை அனைத்து ஆசிரிப்பார். கஷ்டத்திலும் என் ஊழியத்தை செய்கிறான் என் பிள்ளை. அல்லேலூயா. இதே போல் 26 மேத்யூ சாப்டர் 26 verses 50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னதற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்து. அல்லேலூயா. ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. அப்போது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி
பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரிய வேலைக்காரனை காதருக காதருக வெட்டினான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்போது பாருங்க அவனை கடிஞ்சு கொண்டான். அல்லேலூயா. ஒரு பட்டயத்தை உரையில் போடு. நான் இப்போது என் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவர் 12,000 லேகியனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டியது என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மட்டும் அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அதிகாரம் வல்லமை கொண்டு சத்துருக்களை எல்லாம் நிர்மலமாக்கியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவ்வளவு அதிகாரம் அவ்வளவு வல்லமை படைத்தவராக இருந்த போதிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் யார் சித்தத்தை நிறைவேற்றணும்? இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணியை நம்ம செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, சீசர்களெல்லாம் இயேசு விட்டு ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே ஓடி போகவே கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சபைக்காக தூணாக கடைசி வரையில் இருப்பேன் அப்படியாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையை விட்டு ஓடக்கூடாது. சபை கர்த்தருடையது, பரிசுத்த சபை. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பாவிகளோடு ஐக்கியம் கொள்வதற்கு ஓடுவாங்க. பரிசுத்தத்தை பற்றி பேசுனா நிற்கிறதே கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்தில் பாவியாக போய் நிற்கிறான். பரிசுத்தவான்கள் தான் பரலோகத்தில் போய் நிற்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தத்தை பற்றி பேசாட்டு ஊழியக்காரனும் பாதாளத்தை தான் போண்டியது இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக பார்க்கும்போது மேத்யூ சாப்டர் 27, மேத்யூ 27 வருஷம். அல்லேலூயா. சோதரம் 24. கலகம் அதிகமாயிருக்கிறது இல்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தத்திற்கு நான் குற்றமற்றவன், நீங்களோ பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு ஜனங்களெல்லாம் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தேவனுடைய பிள்ளைகளே 12 கோத்திரம், பல்கி பெருகின கோத்திரம், தேசத்தை ஆள வேண்டிய கோத்திரம், இன்னைக்கு தேசத்தை ஆளாதபடி அந்நியர்களும் புறச்சாதி கரத்தில் ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு இன்னைக்கு அடிமைகளாக இருக்கிறதுக்கு காரணம் அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம். அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு பலுக வேண்டிய தேவ பிள்ளைகளெல்லாம் குறுகி போனாங்க. ராஜாக்களாக பிரபுக்களாக இருக்க வேண்டிய தேவடைய பிள்ளைகளெல்லாம் கூலிக்கு மாரடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அல்லேலூயா. அந்நியன் நம்மை ஆட்சி செய்கிறான். அந்த நாட்களில் மட்டும் எப்படி இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜாக்கள் பிறந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்களெல்லாம் அடிமையாகி கூலிக்கு வேலை செய்ய சென்றாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளெல்லாம் அனுப்பி 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 ஆண்டவர் சோர்ந்து போவார். அல்லேலூயா. இன்னைக்கும் சத்தியத்தை போதகர் மூலமாக பேசி 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 அல்லேலூயா ஆண்டவர் சோர்ந்து போய் தான் கடைசியில் சத்துருவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார். கொரோனா கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அதனால் இந்த கொரோனாவிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நமக்கு நிச்சயமாக வேண்டியது இயேசு. இயேசு இல்லாமல் யாரும் தப்பிக்கவே முடியாது. இயேசு ஒருவரால் தான் கொரோனாவை ஓட்டவும் முடியும். இன்னைக்கு பைபிளில் இருக்கிறதாங்க நிறைவேறி கொண்டு இருக்குது. அல்லேலூயா. பஸ் தொங்கலினால் நம்முடைய பிள்ளைகளை அவர் மூடுவார், மறைப்பார். அதனால் பெற்றோர்களே, தாய்மார்களே, முழுமையாக உங்களை அர்ப்பணித்து வெறும் வேஷத்தாரியாக ஜீவிக்காதுங்க. வேஷம் வேண்டவே வேண்டாம். முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்வேன், என்னுடைய சபையை நான் தாங்குவேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நீ அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் இவ்வுலகத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார், நித்தியத்திலும் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.
பாருங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் நடித்து சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பிடிபட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்நியர்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்த நேரத்தில் கூட ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பாருங்க, பரபாசை விடுதலை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, சிலுவையில் அறைந்து இருக்கிற போது வலது பக்கத்தில் இருந்த கள்ளனை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. நாம தான் பாவம் செய்திருக்கிறோம். இந்த பரபாசம் ஆண்டவர் பாருங்க, எல்லா திருடனையும் பற்றி தெரியும், எல்லாரையும் பற்றி தெரியும். அல்லேலூயா. இந்த பரபாசு வெளியே போய் என்ன செய்திருப்பான்? நான் பாவி, நான் கொலைகாரன், நான் சாக வேண்டிய இடத்துல அந்த இயேசு செத்தார். அல்லேலூயா. என்னை திருந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக அவனே திருந்திருப்பான். அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை திருந்துவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வசனத்துக்காக, வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து சபையார் இரத்தத்துக்குள் வைத்துக் கொடுங்க. நாளை நடக்கும் காத்திருப்பு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்து இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.